சூலூர்லேருந்துங்க ஒரு 69 கிலோமீட்டரில் குடிமங்கலங்கிற ஏரியாவில் ஒரு ஏக்கரா 80 சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அந்த ஒரு ஏக்கரா 80 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 சென்ட் விவசாய நிலமாகவும் மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா வந்து தென்னந்தோப்பாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. பூமியோட வந்து உங்களுக்கு வடகோட்டில் வந்து தென்னந்தோப்புங்க. இதுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 350 to 370 அடி பக்கம் வருங்க. இதை விவசாய நிலங்க. பூமியோட வந்து தெற்கோடு பங்கு வந்து மக்காச்சோள காடுங்க. இது ஒரு 80 சென்ட் பக்கம் வருங்க. மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா தென்னந்தோப்புங்க. பூமியோட வந்து வடகோட்டு பங்கில் வந்து தென்னை மரம் போட்டிருக்கிறாங்க. மரம் எல்லாமே நாட்டு மரங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு பாலை வந்து காய் வந்துருச்சுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு போர்வெல் மட்டும் வந்துருங்க. சர்வீஸ் நம்ம தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் மோட்டரில் தான் ஓடிட்டு இருக்குதுங்க. எல்லாமே நாட்டு மரங்க. ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 அடிக்கு மேலே வச்சிருக்காங்க. மண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க. கரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்து 21 கிலோமீட்டருமே, தாராவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டரையும் வந்து தோப்பு அமைச்சிருக்குதுங்க. பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் ஆகலாம். நீங்கள் உடுமலைப்பேட்டை டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு 5 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாசர்பட்டிங்க ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. உங்களுக்கு எல்லா மரம் பார்த்தீங்கன்னா இதே கண்டிஷனில் காப்பில் இருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா 80 சென்ட்டுங்க. இதில் வந்து 80 சென்ட் வந்து விவசாய நிலங்க. மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா தென்னந்தோப்புங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஒரு ஏக்கர் வந்துங்க 48 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா 80 சென்ட்டுங்க. நீங்கள் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க. ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தனியாக வாங்கிக்கலாங்க. விவசாய நிலம் ஒரு ஏக்கரா 80 சென்ட் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமங்கலத்துக்கு கிழக்கிங்க ஒரு 14 கிலோமீட்டரில் தாசர்பட்டிங்க ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைச்சிருக்குதுங்க. எல்லாமே நாட்டு மரங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸே கிடையாதுங்க. ஒரே ஒரு போர்வெல் மட்டும் கொடுத்துருவாங்க.